to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சென்னை தியாகராய நகரில் மேம்பாலம் கட்டுமான பணி தொடங்கவிருப்பதால் ஒரு ஆண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அவரிடம் பேசலாம். அன்பரசன், பாலம் கட்டுமான பணிகளை தொடர்ந்து இன்று இரவிலிருந்து போக்குவரத்து மாற்றங்கள் எந்தெந்த சாலைகள்ல போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? சென்னை தீநகர் தெற்கு உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலத்திற்கு சென்னை தீநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் இன்று இரவு முதல் தீநகரில் போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோடம்பாக்கத்திலிருந்து தீநகர் பேருந்து நிலையம் நோக்கி வருதல், அதே போன்று தீநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலை நோக்கி செல்லுதல் போன்ற உள்ளிட்ட பல போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக இன்று இரவு முதல் இந்த போக்குவரத்து மாற்றமானது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலம் முழுவதுமே போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து தீநகர் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் என்றால் வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தின் அடியில் உள்ள சர்வீஸ் சாலை வழியாக பாண்டி பஜார் சென்று அங்கிருந்து பாஷ்யம் சாலை, அதன் பிறகு பிரகாசம் சாலை, அதன் பிறகு தியாகராய சாலை, பின் பர்கித் சாலையை பிடித்து தீநகர் பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகள் போக்குவரத்து காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பர்கித் சாலை மூப்பாரப்பன் தெருவிலிருந்து தீநகர் பேருந்து நிலையம் அல்லது மேட்லி ரவுண்டானா ஆகிய பகுதிக்கு வருவதற்கு பேருந்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மூப்பாரப்பன் தெருவிலிருந்து தீநகர் பேருந்து நிலையம் வருவதற்கு பேருந்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பிற வாகனங்கள் வருவதற்கு மூப்பாரப்பன் தெருவிலிருந்து மூசா தெரு, அங்கிருந்து தெற்கு தண்டபாணி தெரு, அதன் பிறகாக மன்னார் தெரு ஆகியவற்றை கடந்து தீநகர் பேருந்து நிலையம் அல்லது மேட்லி ரவுண்டானா ஆகிய பகுதிக்கு வருவதற்கு போக்குவரத்து காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தீநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலைக்கு செல்வதற்கு தீநகர் பேருந்து நிலையம், அதன் பிறகாக காவல் நிலையம் முட்டிய இடதுபுற சாலை, பின்பு கண்ணமாப்பேட்டை சாலை, பின்பு தென்மேற்கு போக் சாலை, அதன் பிறகாக சிஐடி நகர் 4வது பிரதான சாலை, அதன் பிறகாக சிஐடி நகர் 3வது பிரதான சாலை, பின் சைதாப்பேட்டை அண்ணா சாலையை அடையலாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அண்ணா சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை வருவதற்காக சிஐடி நகர் முதல் பிரதான சாலையிலிருந்து பின் தென்மேற்கு போக் சாலை, அதன் பிறகாக வெங்கட நாராயண சாலை, அதன் பிறகாக நாகேஸ்வர ராவ் சாலை சென்று நார்த் உஸ்மான் சாலையை அடையலாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தீநகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை செல்வதற்காக தீநகர் பேருந்து நிலையத்திலிருந்து வலதுபுறம் திரும்பி பர்கித் சாலை வழியாக வெங்கட் நாராயணன் சாலை சென்று அதன் பிறகாக நாகேஸ்வர சாலை சென்று பிறகு வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது தீநகர் பேருந்து நிலையம் அல்லது மேட்லி ரவுண்டானா என்று அழைக்கப்படும் இந்த பகுதிதான் விடுமுறை தினங்கள் மற்றும் பண்டிகை தினங்களில் மக்கள் அளவுக்கு அதிகமாக கூடும் ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விடுமுறை தினம், அதே போன்று தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளில் மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இடமாகத்தான் இந்த தீநகர் இருந்து வருகிறது. இதனால் இங்கு போக்குவரத்து நிறுத்தம் நார்மல் நாட்களிலேயே அதிகமாக இருந்து வரும். இந்த நிலையில் தான் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலத்திற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் அமல்படுத்தப்படும் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை சொல்லியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த மேம்பாலம் கட்டும் பணி ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இன்று காலை அவர்கள் வராத காரணத்தினால் இன்று இரவு முதல் அமல்படுத்தப்படும், அதாவது இன்று மாலை 6 மணியிலிருந்து மேற்கண்ட போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் எனவும் இந்த போக்குவரத்து மாற்றமானது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நள்ளிரவு வரை தொடரும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்கான போக்குவரத்து மாற்றம் என்பதனால தினசரி அடிப்படையில் தியாகராய நகரை பயணத்திற்காக பயன்படுத்துபவர்கள் இப்போதிலிருந்து அவர்களது பயணங்களை அதற்கேற்றபடி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றுதான் தெரிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.